மானே என் தாய்மடியானது உணரல் தானே உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகு பழகி உயிரோட உயிரான பிரியாது. இவரோட இந்த ஷர்ட் அவரோட எனக்கு செம்மையா இருக்கு. அவரை விட இந்த ஷர்ட் எனக்கு தான் அழகா இருக்கு. எனக்கு தான் கணக்கச்சிதமா பொருந்துது. இந்த பாரு கார்த்தி, இவரெல்லாம் ரொம்பலாம் நம்பாத. சரியான வெறும் வாங்காமடையேன். அட என்ன நடக்குது இங்க? கார்த்திமாவா இது? என்னடா கரண் இது? செம்மையா இருக்கால. நம்ம ஷர்ட் பேண்ட் நம்மளை விட அவளுக்கு செம்மையா இருக்கு. இல்ல இல்ல, என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். அதுதான் கரெக்ட். அவருக்கு சுத்தமாவே அறிவுங்கிறது இல்லவே இல்ல. ஓ, எனக்கு அறிவில்ல. சரி சரி, அமைதியாவே கேப்போம். அது என்னது, மட சாம்பிராணி மாங்க மடையன், சரியான அறிவு கட்ட முட்டாள். எனக்கு தேவைதான், இது எல்லாம் தேவைதான். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணோம்ல, தேவைதான். சரியான கூமுட்டை. டியூப்லைட் எத்தனை தடவை நான் எல்லாரும் முன்னாடி இருந்து கத்துதேன், அவனை அடிக்காதீங்க அவனை அடிக்காதீங்க. நீ முட்டாள். எவ்வளவு நேரம் நான் சொல்லியிருப்பேன் அவன்கிட்ட, அடிக்காதீங்க. நீ எவ்வளவு கோபம். நானே ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன் பாருங்க கார்த்தி. நானே அவரோட கோபத்துக்கு பயந்துட்டேன். எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கே தெரியல. உண்மையாவே சொல்றேன்டா புருஷா, நான் ரொம்ப பாவம் தெரியுமா. உன்னோட கோபத்தை முந்தி சின்ன வயசுல எல்லாரும் சொல்லணுச்சுல எனக்கு தெரியல. இப்ப கூடவே இருந்து அனுபவிக்கும்ல கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. உனக்கு கோபம் தான், நான் என்ன சொல்றேங்கிறத நீ கேட்கவே மாட்டக்க. எதிரில யார் நிக்கா என்ன பேசுறோம் ஒன்னும் உனக்கு தெரியல. ஆமாடி, நீ பாவம் தான், அதுவும் ரொம்ப பாவம். பாருங்களேன், கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் எனக்கு உங்க கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. காலேஜ் படிக்கம்ஸ்ல இருந்த அதே ரவுடித்தனம், வெட்டி வீராப்பு இன்னும் அதுக்கு குறைச்சல் இல்ல. 4 வருஷம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்கா லவ் பண்ணிருக்கோம். ஆனாலும் எனக்கு உங்க கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னே தெரியல. ஆனாலும் நல்ல புருஷன் தான். எனக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சிருந்தாரே. ஆனா என்ன விட்டுட்டு நீ மத்தவங்க கூட போய் பேசணுச்சுல, எனக்கு கோவமா வருது. அப்போ மூஞ்சில வந்து நம்ம குத்தணும் போல கோவமா தான் வருது. ஆனாலும் என்ன பண்ண, பாவம்ல நீ. அதான் சரின்னு மன்னிச்சு விட்டுருவேன். எல்லாரும் பின்னாடி அலையிறதுக்கு நான் எதுக்கு ஓமல கோபப்படணும்? அப்படி பார்த்தா நம்ம 2 பேரும் சந்தோஷமாவே இருக்க முடியாது. யாரும் பின்னாடி அலைஞ்சாலும் எல்லாரும் நானாயிட முடியாதுல்ல. நோ ஈகோ, நிறைய லவ் கேர் எல்லாமே பண்ற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா புருஷா. ஐ லவ் யூ சோ மச். சரி, நான் பாட்டுக்கு உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா நான் ஒரு மெண்டல் தான், எனக்கே அது தெரியும். ஆனாலும் என்னை விட்டுட்டு போயிடாத. எப்பவுமே உன் கூடயே வச்சுக்கா. நானே உன்னை விட்டு போறேன்னு சொன்னாலும் என்ன விடாத. அது சரி, இதுக்கு மேல இவ்வளவு பேச விட்டா அவ்வளவுதான். ஐ லவ் யூ புருஷா. அதை எனக்கு தந்தாலாவது பிரயோஜனம். அந்த கண்ணாடியை பார்த்து கொடுக்கால. சரி, ரொம்ப நேரமா கண்ணாடியை பார்த்து லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் இவரு வரதுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்தாருன்னா என்னடி கோலன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இவரு இப்போ வந்தாரு. ஏங்க எப்பங்க வந்தீங்க? அதுவா மேடம், இவன் ஒரு கேன முட்டாள் டியூப்லைட்னு திட்டினீங்க தெரியுமா, அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஐயோ, எல்லாத்தையும் கேட்டுட்டாரு போலயே. ஏங்க அத்தை கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வரேன். அம்மா கூப்பிடுறாங்களா? எனக்கு எதுவும் கேட்கலையே. கேட்கலையா? எனக்கு கேக்குது. அவங்க என்னதானே கூப்பிடுறாவா, அப்ப எனக்கு தான் கேட்கும். நான் போயிட்டு வரேன். எஸ்கேப் ஆயிரு கார்த்தி. அட இருடி பொண்டாட்டி, அத்தை கூப்பிடுறாங்க, பாத்துட்டு வந்துருவேன். எப்படி இந்த ட்ரெஸ்லேவா? ஏன் நல்லா தானே இருக்கு, போயிட்டு வரேன். ஓ இருடி. என்ன டோனெல்லாம் மாறுது. ஏங்க போயிட்டு வரேன். பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு சோழி முடிஞ்சு கார்த்தி. இன்னைக்கு என்னெல்லாம் கிளாஸ் நடத்த போறாரோ. காதல் கிளாஸ் நடத்த போறேன் பொண்டாட்டி. என்னது காதல் கிளாஸா? ஆமா, உனக்கு தான் பிடிக்குமே. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு பிடிக்காது, என்ன விடுங்க. அது எப்படி பொண்டாட்டி, இந்த குளத்துல உன்னை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போய் சொல்ற? இந்த குளத்துலனா
ஆமாண்டாடி, என்னோட ஷர்ட்டை போட்டு என்னையே திட்டுறீங்களே, என்ன திட்டுறது மட்டும் இல்லாம உங்களையும் திட்டி என்ன கொஞ்சம் அப்படி பெருமையெல்லாம் பேசுறீங்களே, அப்படி நல்லா சிவ்வுன்னு இருக்கு. என்னது? என்னது? ஐ லவ் யூ டி. சரி விடுங்க, நான் போயிட்டு வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், விடுங்க. ஏன் இது அழகா தானே இருக்கு, இதுலயே இரு. என்னோட ஷர்ட் என்னை விட உனக்கு தான் செம்மையா இருக்கு. போதும் கலாய்க்காதீங்க, விடுங்க. இப்ப என்ன சுடிதார் தானே போட போற, அதுக்கு இதுலயே இரு. இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் சுடிதார் மாத்திட்டே வந்துடுறேன். அப்ப நானே மாத்தி விடுறேன். என்னது? என்னது யார்கிட்ட படிச்ச, எப்ப பார்த்தாலும் என்னதுன்னு அப்படி என்னையும் சேர்த்தே அதிர்ச்சி ஆக்குத. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே என் ட்ரெஸ் மாத்திக்கிடுவேன். அடியே பொண்டாட்டி, நான் உன் புருஷன்டி. இருந்துட்டு போங்க, உங்க ஷர்ட்டை நானே மாத்தி தந்துருதேன். உனக்கு ஏன் பொண்டாட்டி சிரமம், நானே மாத்தி விடுறேன். நீங்க உங்க நோக்கு ஃபுல்லாமே தப்பு தப்பா இருக்கு, அசிங்க அசிங்கமா யோசிக்கிறீங்க. பொண்டாட்டி அது என்ன எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்ட்டு? சீ. பொண்டாட்டின்னு கூடாம பொண்டாட்டி நீயாட்டி கூடுவாவ, வாய முட. நானே ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னடி அசிங்கம்லாம். ஆனாலும் இது தப்பு. நீங்க என்ன விடுங்க, நான் போய் சுடிதார் மாத்திட்டு வரேன். ஏய், ஐ லவ் யூ டி. இப்ப எதுக்கடி சின்னுக்குத? இப்ப என்ன விடலன்னா நான் அலசிருவேன். நல்லா நடிக்கிற கார்த்திமா, அழணும்னா கண்ணுல இருந்து தண்ணி வரணும். ஓ, அத மறந்துட்டேன்ல, இந்த இப்ப வர வைக்கிறேன். மூக்கிலே குத்திருவேன். விடுங்க, என் நல்ல புருஷம்லாம், என் செல்லம்லாம், என் தங்கம்லாம், என்ன விடுங்களேன். நீதான் நடி சொன்ன, காலேஜ் படிக்கும்ஸ்ல இருந்த பொறுக்கித்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் இன்னும் விடல நீ. ஐயோ சரி போதும், நான் உங்க செல்ல கார்த்திமா தானே, நீங்க என் செல்ல ரவுடி, விடுங்களேன். சரி ரொம்ப கெஞ்சாத. ஐ லவ் யூ புருஷா. என்னாச்சுடி பொண்டாட்டி, காலையிலேயே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்ட? அப்படிலாம் இல்ல, கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு, அதான். இங்க என்னடி பொண்டாட்டி இப்படி பாக்குற? இங்க நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? இது என்னடி கேள்வி, இது எனக்கு எப்படி தெரியும்? இல்லங்க, நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது மறைச்சிருக்கேனா? அது எனக்கு எப்படிடி பொண்டாட்டி தெரியும், உனக்கு தான் தெரியும். என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கியா இல்லையா நீ? இல்லங்க, இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே மறைச்சது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு விஷயத்த மறைக்கேன். ஆனா அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல முடியல. அப்படியே நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சனா அது நம்ம நல்லதுக்காக தானே இருக்கும். அப்படிலாம் இல்லையே. இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கேன். அது உங்களுக்கு இன்னைக்கு தெரியலனாலும் ஒரு நாள் தெரிய வரும். அப்ப நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. அதான் நான் வந்து இப்படி சொல்றேன். அது நம்ம நல்லதுக்கு தானே. என் அழகான அறிவாளி பொண்டாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லணும். அப்படியே என்கிட்ட சொல்ல முடியலனாலும் உங்க அம்மா கிட்டயோ இல்ல எங்க அம்மா கிட்டயோ நீ வந்து சொல்லலாம். இல்லன்னா என் தங்கச்சிக்கிட்டே, இல்ல உன் கூட சண்டை போடுறதுக்குன்னே உன் கூட பிறந்திருக்கால உன் தங்கச்சிக்கிட்டே நீ வந்து சொல்லலாம். இல்லன்னா நம்ம கூடயே இருக்கிறாங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட சொல்லலாம். அப்படி யார்கிட்டயுமே சொல்ல முடியாத விஷயம்னா அது நிச்சயம் தப்பா தான் இருக்கும். அதனால அதை விட்டுரு. ஏங்க, அது வந்து நிச்சயம் செஞ்சே ஆகணும். இப்போ உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல, ஆனா பிறகு சொல்லுவேன். நீங்க கோவப்படக்கூடாது. என் பொண்டாட்டி, இவ்வளவுக்குள்ள சொன்னியா அது என்ன விஷயம் சொன்னா நான் அதுக்கான தீர்வை சொல்லிட போறேன். அத சொல்ல முடியலன்னு தானே இப்படி சொல்லிட்டு இருக்கேன். கார்த்தி, கரண் கீழே வாங்க சாப்பிட. இந்தா அம்மா கூப்பிட்டாங்க, வா கீழே போவோம். வாங்க. நிச்சயம் ஸ்டெல்லா அர்ஜுனா விஷயத்த சொன்னா நீங்க என்கிட்ட கோவப்பட தான் செய்வீங்க. ஏன் அதை சொல்லலன்னு ஏதாட்டி என்கிட்ட கேட்பீங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஸ்டெல்லாட்ட சொன்னா அவளும் புரிஞ்சுக்கணும்டக்கா. உங்க 2 பேருக்குள்ள நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கேன். ஆனா ஒண்ணு, ஆதிக்கும் ஸ்டெல்லாக்கும் நிச்சயம் நான் கல்யாணம் ஆக விடவே மாட்டேன். அர்ஜுனா கிட்ட பேசி பார்ப்போம். இதை நிச்சயம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா அப்ப நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க, போவோமா? வாங்க. கார்த்திமா, நீ ஸ்டெல்லா விஷயத்தான் ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்க.
எனக்கு அது தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கேன். எப்படியும் உன்கிட்ட கேட்டா நிச்சயம் அதை சொல்ல மாட்டேன். அதனால அதை நானே கண்டுபிடிக்கிறேன். என்ன சொல்லிட்டு நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க. வா. ஆமா, மித்த எல்லாரும் எங்கம்மா? இது எல்லாரும்னா இல்ல, சஞ்சய், ஸ்டெல்லா, அப்பா, மாரி எல்லாரும் எங்க? அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து. சஞ்சய் ஆபீஸ் போயிட்டானா? இல்ல, அவன் ரூம்ல தான் இருக்கான். ம். சாப்பிடுங்க 2 பேரும். சாப்பிடுறோம். அட, இத நான் எப்படி மறந்தேன்? ஜெசி நம்மளை என்ன நினைச்சிருப்பா? என்னாச்சு மருமவள? அத்தை, கொஞ்சம் இங்க வாங்கலேன். அட ஜானு, எங்க போற? நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க வாரோம். சரிம்மா. என்னாச்சு மருமவள? அத்தை, கொஞ்சம் இங்க வாங்க சொல்றேன். என்ன கரிஷ்மா, தனியா கூட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? அத்தை, நம்ம கார்த்தி கழுத்தை பாத்தீங்களா? அவ கழுத்துல என்ன இருக்கு? இல்லத்த, கார்த்தி கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆயும் தாலி கயிறு மட்டும்தான் போட்டிருக்கா. நம்ம இன்னும் தாலி பிரிச்சு எதுவுமே கோர்த்து போடலையே. அடே ஆமால, இத நம்ம எப்படி மறந்தோம்? ஜெசினா நம்மள என்ன நினைச்சிருப்பா? அதான் இப்ப என்ன பண்ண, நம்ம ஸ்டெல்லாக்கு வேற மேரேஜ் விஷயமா பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஃபங்க்ஷனை எப்படி வைக்க? சோசியத்தை போய் ஒரு நல்ல நாளை கேட்டுட்டு வருவோம். வந்து சீக்கிரம் தாலியை பிரிச்சு இன்னும் கோர்த்து போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெல்லா கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். இவளுக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆகுது, நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ணாமலே இருக்கோம். இப்படி ஓரணம் இல்லாம ஓரணுகிட்டு போய் இருந்திருக்கேனே. ஜெசி எதுவுமே நம்மகிட்ட கேட்காமலே இருந்துகிட்டா. அவ என்னத்தை கேட்கன்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுருப்பா. இப்படி பணக்காரவில இருந்து இன்னும் பிள்ளைக்கு ஒரு விசேஷம் கூட வைக்க மாட்டக்காவில நம்ம தப்பாலாம் நினைச்சிருப்பா. சரித்த, அப்போ நம்ம இன்னைக்கு ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லி பேசுவோம். ஆதி வீட்டில இருந்து வேற ஃபோன் பண்ணாவ. வார புதன்கிழமை வேணா நிச்சயதார்த்தம் மாதிரி வச்சுக்கிடலாம், பூ வச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னாவ. அதுக்கு துணி எடுக்கிறதுக்கு நாளானு போகணும்னு வேற சொல்லிட்டு இருந்தாவ. வேணா நம்ம ஜோசியரை பார்த்து பேசிட்டு அப்படி இதுக்கும் நாள் குறிச்சிட்டு இவளுக்கும் துணி எடுத்துட்டு வந்துடுவோம். அதுவும் சரிதான் மருமவள. சரித்த, வாங்க போவோம். இவ்வளோ நாள் பிள்ளை இந்த தாலி கயிறை மட்டும்தான் கழுத்துல போட்டு இருந்திருக்கா. இதை கூட கவனிக்காம நான் இருந்திருக்கேனே. என்ன நினைச்சா எனக்கே கோபமா வருது. சரி விடுங்கத்த, சாயந்தரம் ஜோசியரை வர சொல்லி பேசுவோம். அத்தை பாட்டி, ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. அத்தை பாட்டி, நானும் ஆஃபீஸ் போறேன். போயிட்டு சாயந்தரம் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவோம். லஞ்ச் நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிட்டோம். ஆமாம்மா, லஞ்சுக்கு நாங்க வீட்டுக்கு வந்துக்கிட மாட்டோம். சாப்பாடையும் நீங்க ஆபீஸ்க்கு முருகனங்கிட்ட கொடுத்து விடாண்டாம். நாங்க லஞ்ச் வெளியே சாப்பிட்டுக்கிட்டோம். சரிப்பா. என்ன திடீர்னு? இல்லப்ப, காலையில கீர்த்திக்கிட்ட பேசினேன். அவ கோயிலுக்கு போறேன்னு சொன்னா. அதனால எனக்கும் கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சு, அதான். சரி, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. ஆமாப்பா, அவளை பார்த்து கவனமா கூட்டு போயிட்டு வரணும். ஓகே ஜானு. கார்த்தி அந்த விஷயமா தான் போறாளா இருக்கும். நீங்க 2 பேருமே நான் சரியானவங்கடி என்று சொல்லாமலே நீங்க பாட்டுக்கு தவணை கட்டிட்டு வந்திருக்கீங்க. நானும் உண்மையாவே இது நாங்க ரீசெண்டா தான் கெட்டணும்னே முடிவெடுத்தோம். நாங்க தான் முந்தானத்துல இருந்து சொல்லிட்டு தானே இருக்கோம், நாங்க கோவிலுக்கு போறோம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு. நீ வேற என்ன கோவிலுக்கு போறேன்னு சொன்னீங்க, தாவணி கட்டுவேன்னு சொன்னீல லூசு. கோவிலுக்கு போறோம், சரி தாவணி கட்டலாமே நினைச்சு திடீர்னு தான் முடிவெடுத்தோம். இது ஒண்ணு நாங்க பிளான் பண்ணி பண்ணல. ஆனாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. ஓகே, இன்னொரு நாள் சொல்லி சேர்ந்து எல்லாரும் தாவணி கட்டுவோம். ஓகே. இவளா பாவட தாவணியில ஆளே வித்தியாசமா இருக்கா, செம்ம அழகா இருக்கா. அதுக்கப்புறம் நானும் கோவிலுக்கு வரேன். கேக்குதா கீர்த்தி? கீர்த்தி, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சூப்பர், சரிதான். அப்படி என்னத்த அங்க பாத்துட்டு இருக்க? இது கீர்த்தி லூசு, இவரையா பாத்துட்டு இருந்த? இல்லட்டி, எனக்கு அன்னைக்கு அவர் எக்ஸாம் ஹாலுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவரால் தான் நான் எக்ஸாம் நல்லபடியாவே எழுத முடிஞ்சிச்சு. அதான் அன்னைக்கு ஒழுங்காவே தேங்க்ஸ் சொல்லலை. எக்ஸாம் எழுதுகிற அவசரத்தில் வேக வேகமாக வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் அவரை நான் சரியா பார்த்து பேசவும் இல்லை. அதான். ஓ, அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவுதான். சரிடி, நீ என்ன சொல்லிட்டு இருந்த சொல்லு. இல்ல, நானும் உங்க கூட கோவிலுக்கு வரேன். வா. உன்னை யாராட்டி இப்ப வராண்டன்னு சொன்னம்மா, வாயேன். ஓகே. டேய், உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? நேத்துக்கு தான் கரணை பார்த்தேன், இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன். அப்ப அந்த புதுசா வர்றது நீதானா? நானும் வேற யாரோ இருக்குமோன்னு சொல்லி கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. இப்ப கூட நான் வேற யாரோன்னு நினைச்சுதான் உன்னை பார்த்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்த பிறகு தானே தெரியுது அஞ்சலினி. அப்ப மாடல் ட்ரெஸ்லயே இருப்பேன். இப்ப காலேஜுக்கு ப்ரொஃபசர் ஆயாச்சு, சுடிதார்ல தான் வரணும். இல்ல, சாரிலயும் வரலாம். பெரிய காமெடி நாளைக்கு இருக்கேன். இன்னைக்கு சிரிக்கலாமே. ரகு, நீ இன்னும் மாறவே இல்ல. நீங்களும் தான் அஞ்சலி மேடம். இப்ப எதுக்கு நீ லூசு கோவப்படுத? அங்க பாருங்களேன். இப்ப அதுக்கு என்ன கீர்த்தி? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நல்லா பேசுறாங்க. சரி, என்னமோ இருந்துட்டு போகுது. நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், சொல்லிட்டு வந்துருந்தேன். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டாவே தேங்க்ஸ் சொல்ல போற? ஆமா. இப்ப என்ன நடக்க போதோ? நம்ம அஞ்சலி மேம் தான் பாவம். அட, இவருக்கு முறைச்சுக்கிட்டே வந்து நிக்கா. எதுக்கு? என்னாச்சுல ரகு? அட, அஞ்சலி மேம் தூரத்துல இருந்து பார்க்க வேற யாரோ மாதிரி இருந்துச்சு. ஹாய் மேம், நீங்க எப்போ வந்தீங்க? நான் நேத்துக்கே வந்துட்டேன்டா. எப்படி இருக்க? ஐம் ஃபைன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? செம்மையா இருந்துச்சு தெரியுமா? நான் உங்ககிட்ட பெறவு சொல்றேன் அந்த ஸ்டோரிலாம். ஓகே மேம். என்ன திடீர்னு இன்னைக்கு பாவாடை தாவணி? செம்மையா இருக்கு உனக்கு. தேங்க்ஸ் மேம். கோவிலுக்கு போறோம், அதனாலதான். சர்ச்சுக்கா? ஆமா மேம். எனக்கு சர்ச்சுக்கு போகணும், சோபிக்கு முருகர் கோயிலுக்கு போகணும். ஸோ அதனால 2த்துக்குமே போறோம். ஓகே ஓகே. என்ன திடீர்னு அன்னியன்ல இருந்து நம்பியா மாறிட்டா? இவளை புரிஞ்சுக்கிடவே முடியலையே. ஒருவேளை இங்கிருந்து பார்க்க அஞ்சலி மேம்னு தெரிஞ்சிருக்காது போல, அதான் கோவத்துல கொந்தளிச்சிட்டா. இவ கோபமா தானே வந்தா, திடீர்னு என்ன சாந்தமாயிட்டா? சரி, என்னடா திடீர்னு இந்த பக்கம்? எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டுலாம் கோவிலுக்கு கிளம்பணுங்க, லேட் ஆயிட்டு இருக்கு, கிளம்பலையா? அது வந்து மேம், உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். அண்ட் சாரியும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன், நீலாம் முக்கியமான விஷயம் இல்லைன்னா அந்த பக்கம் வரவே மாட்டியே. சரி, சொல்லிட்டு கிளம்பு. ஓகே மேம். ஏன்ட்ட பேசணுமா? ஏன்ட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயமா சொல்ல போறா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க பண்ண எல்லா ஹெல்ப்புமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் அன்னைக்கே சொல்லிட்டல. பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல சார், உங்களால தான் என்னால எக்ஸாம் எழுத முடிஞ்சிச்சு, அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும் கீர்த்தி. எனிவே, சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அட போதுமா, நிறுத்து நிறுத்து. அவன் தான் பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்றானே, எதுக்கு தேங்க்ஸ்? எதுக்கு அவன் பரவாயில்லன்னு சொல்றான்? என்ன மச்சான்? மெண்டல் காலேஜ் இது. சொல்லுங்க ரகு சார், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மேம். அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு வர அன்னைக்கு அவங்க ஊர்ல பஸ் இல்லை, அந்த வழியா தான் நான் வந்தேன். அதனால கூப்பிட்டுட்டு வந்தேன். அதனால அவளால எக்ஸாம் கரெக்டா எழுத முடிஞ்சிட்டு, அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே ரகு, நல்ல நல்ல விஷயம் தான் நீ பண்றீங்க. போதும், நிறுத்துங்க மேம். சரி, ஓகே சார். மேம் பாய், நாங்க கிளம்புறோம். பாய். பாய் கீர்த்தி. சரி வாங்க கிளம்பலாம். கீர்த்தி வா. வரேன் டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கார்த்தி, நீயும் ஆஃபீஸ் வந்திருக்க. ஏதாட்டு பிளான் வச்சிருக்கியா? ஆமா ஐசு, இன்னைக்கு ஈவினிங் அண்ணனை பார்க்க போலான்னு இருக்கேன். நானும் வரவா? வேண்டாம் ஐசு, நான் மட்டுமே போயிட்டு வந்துடுவேன். இல்லை கார்த்தி, நான் வேணா வரவான்னு கேட்குறேன். வேண்டாம் ஐசு, நீ உன்னோட ஒர்க்கை பாரு, இவ கூட தான் நான் போகிறேன். அப்போ சரி. ஆனால் கரண், நீ தேவையில்லாம எதையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு ஒரி பண்ணாம உன்னோட வேலையை போய் ஃபஸ்ட்டு பாரு. இவர் அதெல்லாம் வருவார். ஓகே கார்த்தி. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் அனு. சந்தியா? ஹே அனு, மேம பாத்தியா? ஆமா பாத்தி, இப்பதானே குட் மார்னிங் சொன்னோம். இல்லடி லூசு, மேம்க்கு நம்ம நேம்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு எல்லார் நேமுமே ஞாபகம் இருக்கும்.
ஒரு தடவை தான் வந்தாங்க. நம்ம நேம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காங்க. நல்லா பிரில்லியண்டாகவும் கியூட்டாகவும் இருக்காங்க. மேட்சாக தான் இருக்காங்கண்ணே. ஆமாம். சரி, நம்ம இப்படி பழக்கொட்டுட்டே இருந்தோம்னு நினச்சிக்கேன், ஐஸ் மேம் வந்து நம்ம மண்டையில கட்டிடுவாங்க. அதனால அமைதியா நம்ம ஒர்க்கை பார்ப்போமா? அதுவும் சரிதான். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனி கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அனி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை गाइस. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.